இந்த வாரம் திமுக டெண்டர் விடும் வாரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது திமுகவின் ஊழல் வெளிப்படும் வாரமும் சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு டெண்டரை பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டே இருக்காங்க. இந்த டெண்டர் தொடர்ந்து இந்த வாரங்களில் ஏகப்பட்ட டெண்டர் விடப்பட்டதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுவது என்னன்னா, தற்போது எலெக்ஷன் இன்னும் 2 மாதத்தில் வர இருப்பதனால இந்த டெண்டர்கள் விடப்பட்டால் அதில் வரும் பணத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் செலவுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்து இந்த டெண்டர்லாம் விடப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. இதன் உண்மை நிலை என்ன? கே நேரு மீது வழக்கு பதிவு செய்ய பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதற்கு பின்புதான் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர். இவர் தாங்க 50 பார்த்தீங்கன்னா குவாரிக்கு கல்குவாரிக்கும் மணல் குவாரிக்கும் டெண்டர் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மேயர் பிரியா ஒன்றும் இல்லைங்க, கண்டெய்னர் லாரி வீடு டெண்டர் விட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் விட்டுருக்காங்களே அப்படிங்கும்போது இதை பற்றியெல்லாம் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு உங்களிடம் சேர்ப்பதற்கு எனக்கும் உத்வேகமாக இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா திமுகவின் டெண்டர்களில் முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்படியே கே நேர் விஷயத்துக்கு போயிடுவோமே. தமிழக முதல்வர், அதாவது ஊழல் பெருச்சாளிகளை வளர்த்துவிடும் முதல்வர் அப்படின்னே சொல்லலாம். இந்த முதல்வர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 5000 வழங்கப்பட்ட அதே நேரத்துல அதே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மாவட்ட ஆட்சியருடன் ஒரு கூட்டங்களை நடத்தினார். அந்த கூட்டத்துல 50 குவாரிகளுக்கு, அதாவது மணல் குவாரி கல்குவாரிகளுக்கு டெண்டர் விடப்பட்டதை அறிவித்திருந்தார். அதாவது ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுமே இதை இந்த டெண்டர் விடப்பட்டதையும் அவர்கள் கையில ஒப்படைத்து விட்டார். இந்த டெண்டரும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டது, அதாவது துரைமுருகன் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டது. இப்போ இதுக்கு ஏதோ ஒரு இடிக்குது இல்லை. அப்போ 5000 வழங்கப்பட்டதுக்கும் இந்த டெண்டருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ இந்த எலெக்ஷன் வரும் சமயத்துல, அதாவது 2 மாசம் இருக்கும் பொழுது எதுக்குடா 50 குவாரிகளை பார்த்தீங்கன்னா டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது எலெக்ஷன் வரும் சமயத்துல எலெக்ஷன்ல ஒருவேளை ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துவிட்டால், ஏடிஎம்கே வந்துட்டாங்க அப்படின்னா, டெண்டர் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தொகையெல்லாம் எங்க வரும்? அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும். அப்போ இந்த தொகையெல்லாம் அப்படின்னா தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் டெண்டர் எடுப்பாங்க. அதுவும் இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏ போன்றவர்கள், கவுன்சிலர்கள் போன்றதான் டெண்டர் எடுப்பாங்க. இவங்களுக்கும் நாம் பயனுள்ளதாக சில விஷயங்கள் செய்துவிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல அடங்கியிருப்பது உண்மையா இல்லையா? பார்த்தீங்கன்னா இது மதிப்பு பார்த்தீங்கன்னா 2000 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பின்புலமாக பேசப்படும் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 20 40 ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2000 கோடின்னு சொல்லிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு 20,000 40,000 கோடி இதன் மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ஊழல் பண்றாங்க அப்படின்றது மட்டும் நீங்க பாருங்க. இந்த குவாரிகள் கொடுக்கப்பட்ட இடங்கள் பாத்தீங்கன்னா மாவட்டங்கள் என்ன, அங்க எத்தனை குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம். இப்போ ராணிப்பேட்டையில பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 குவாரிகளுக்கு அனுமதி, அதாவது டெண்டர் விடப்பட்டு இதுல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில 10ல இருந்து 12 குவாரிகள் அமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியா இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில 5ல இருந்து 7 குவாரிங்க. அங்கதான் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு மணல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரெட்டு கிரைனட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க பார்த்தீங்கன்னா குவிஞ்சு கிடக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 7 இடங்கள். அதுக்கப்புறம் சேலம், தருமபுரி, நாமக்கல், திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 50 குவாரிகள், மணல் குவாரியும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதன் மதிப்பு திரும்பவும் சொல்லிடுறேன், அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டது 2000 கோடி. ஆனால் இதன் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 40,000 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எலெக்ஷன்ல ஒருவேளை ஏதாவது நடந்து விட்டால் கண்டிப்பாக நம்ம ஆட்களே இதுல பயன்பெறுவார்கள். அதாவது ஒரு குவாரிக்கு டெண்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 வருடத்திலிருந்து 3 அல்லது 4 வருடங்கள் வரைக்கும் நீங்க சற்றே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏடிஎம்கே ஆட்சியே வந்ததுன்னு வச்சுங்க, அப்பயும் இந்த 50 குவாரிகளை யாரு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக் கொள்வாங்க? திராவிட மாடல் ஆட்சி தான் பயன்படுத்திக் கொள்ளும். துரைமுருகன் பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் 5000 ரூபாய் முதல்வர் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் விடப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது துரைமுருகன் அவர்கள் வந்து நீர்வளத்துறை அமைச்சர். நீர் வளங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். நீர் வளங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில நீங்களாம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா, இந்த கல்குவாரிகளை டெண்டர் விட்டு பாத்தீங்கன்னா விவசாயத்தை அழிக்கும் செயல்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இதைதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது சென்னை மாநகராட்சியில் உள்ள பாத்தீங்கன்னா வீடு, அதாவது இடிந்தும் சூழ்நிலையில் இருக்கவங்க, தங்குவதற்கு இடமில்லாதவர்களுக்கு வந்து கண்டெய்னர் லாரி மூலம் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது என்னன்னா, கலைஞர் கனவு இல்லம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3,4 லட்சம். ஆனா இந்த கண்டெய்னர் லாரி வீட்டுக்கு மட்டும் 6 லட்சமா? இது நியாயமா? 6 லட்சம் கொடுத்திருந்தா கூட அவங்களாம் வீடே கட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் 200 பேருக்கு மட்டும் இது கொடுக்கப்படுகிறது. சென்னையில ஏகப்பட்ட பேருக்கு, சொல்ல போனா ஒரு 2 லட்சம் பேருக்காவது, 2 லட்சம் பேர்லாம் கம்மிங்க, நானும் கம்மி தான் சொல்றேன். அவங்களுக்குலாம் வீடு இருக்காது, வீடு இல்லை. ஆனால் தற்போது 200 பேருக்கு மட்டும் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா ஊழல் செய்வதற்காக தான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது, நன்றாகவே தெரிகிறது. அந்த அளவுக்கு பிளான் போட்டு செய்கிறார்கள். இப்போ அங்க கண்டெய்னர் வருதுன்னா பழைய கண்டெய்னர்லாம் எந்த அளவுக்கு விலைக்கு வாங்குவாங்க, எவ்வளவு பேருக்கு கொடுப்பாங்க, இந்த 200 பேருக்கு போய் சேருமா சேராதா, இல்லை சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஏன்னா அது எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அடுத்து வரும் ஆட்சியில எலெக்ஷன் முடிஞ்சுதான் இதெல்லாம் நம்ம ஆர்டிஐ போட்டோ இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ வந்து பாருங்க, எலெக்ஷன் அப்போ இதுதான் வந்து நம்ம முக்கியமாக அங்கே பார்க்கக்கூடிய விஷயம். எலெக்ஷன் இந்த 2 மாதம் இருக்கும் பொழுது கண்டெய்னர் வீடு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய தில்லலங்கடி வேலையை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க பாருங்க. இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம். இப்போ விடும் டெண்டர்கள் எல்லாமே இவர்கள் எலெக்ஷனுக்கு வேலை செய்வதற்காக, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பங்கீடுகளை பகிர்ந்து கொள்வதற்காக, இதைத்தான் நீங்க முக்கிய பாயிண்டாக பார்க்க வேண்டும். அதுதான் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த டெண்டர்கள் மூலமாக. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சென்னை மாநகராட்சியில் மக்களெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் இருக்கும் வகையில் ரிமைன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது அனைத்து வீடுகளுக்குமே குடிநீர் வந்து நிரந்தரமாக கொடுக்கப்படும், குடிநீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இது 2019ஆம் வருடமே அறிவித்தது. அதுக்கப்புறம் 2021ல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப தூசி தட்டி இழுத்தாங்க. ஆனால் அதை வந்து அமுல்படுத்த முடியவில்லை, அதை செயல்படுத்த முடியல. அதுக்கப்புறம் 2022, 24ஆம் ஆண்டு திரும்பவும் இது தூசி தட்டி திரும்ப ஒட்டுமொத்த மக்களுக்குமே நம்ம நிரந்தரமாக தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதன் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முனைப்புடன் செயல்பட்டார்கள். ஆனால் முழுமை பெறவில்லை. அதுதான் பிரச்சனை. அப்படியே விட்டுட்டாங்க, கிடப்புல போட்டாங்க. தற்போது எலெக்ஷன் வரும்பொழுது வேகமாக இந்த வேலை நடக்குதுங்க. அப்படி நடக்கும்போது இதுல ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 3109 கோடி ரூபாய். அப்போ இந்த தொகை செலவு செய்யப்பட்டதாக கூறப்படும் விஷயங்களுக்காக வேலை முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாம் மும்முரமாக செய்து வருகிறார்கள். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கப்படல. ஆனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் அப்படியே தூக்கி நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சம்பவம் நான் என் கண்ணாலேயும் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது சென்னை முழுவதுமே இந்த திட்டம் மூலமாக பைப் லைன் போடப்பட்டதா அப்படின்னா கேள்விக்குறிதான். அப்போ இதுலேயும் ஊழல் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவும் எலெக்ஷனை நோக்கி, அதாவது 2022, 23ன்னா 24, 25, 26 3 வருஷம் என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க வந்து இப்போ ஒரு மாத காலமாக வந்து வேகமா இந்த வேலைலாம் செய்றீங்க அப்படின்னா மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குவதற்கும் நீங்க திரும்பவும் அங்கதான் வரோம். எலெக்ஷனுக்கு வேலை செய்வதற்காக இந்த பணங்களை பயன்படுத்துவதற்காக. அதுவும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஏன்னா இலவச பொருள்கள் எல்லாம் வந்து அந்தந்த தொகுதியில் உள்ள பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து பொருள்களை வாங்கி வச்சிருக்காங்களாம். அதை வந்து எலெக்ஷன் வரும் பொழுது விநியோகம் செய்வதற்கும் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதோடு சேர்த்து இந்த ஊழல் செய்த அந்த பணங்களை எல்லாம் விநியோகம் செய்வதற்கும் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதெல்லாம் மக்கள் விழிப்புடன் இருந்து பார்த்துங்க அப்படின்னு தான் திரும்ப நம்ம சொல்ல தோணுகிறது. 3000 கோடி 10,000 கோடி அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கும் 10,000 கோடி தான் ஒதுக்குனது. ஆனால் தற்போது வேலை செய்வதற்காக இந்த 3109 கோடியை வந்து எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் தான் தற்போது வெளியாயிருக்கு.
இதே போல கடந்த 20 நாட்களாக, அதாவது பிப்ரவரி மாதம் தொடர்ந்து, அதாவது முதல் வாரத்திலிருந்தே பல திட்டங்கள், பல டெண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டபடி தான் செய்து வருகிறார்கள். டெண்டர்கள்லாம் விடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னே சொல்லலாம். இது அடுத்த மாதம், அதாவது எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை எத்தனை டெண்டர்கள்லாம் விடப்படுகிறார்கள், எந்தெந்த வேலையெல்லாம் கிடப்பில் போட்டதெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களையும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தற்போது கே.என். நேரு விஷயத்திற்கு வருவோம். இடி வந்து தொடர்ந்து 1020 கோடி வந்து ஊழல் செய்திருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதி கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி அழுத்தம் கொடுத்து கொண்டே வந்தது. ஆனால் அவங்க வந்து செவி சாய்த்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் வந்து தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து வந்திருந்தார். அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றமும் கடந்த ஒரு 15லிருந்து ஒரு மாதத்திற்கு முன்பாக கே.என். நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? கே.என். நேரு தரப்பிலிருந்து வழக்கறிஞர் ஆதி நாராயணன் அவர்கள் வந்து ஒரு மனு வந்து கொடுத்திருந்தார். அதாவது கே.என். நேரு மீது எந்த முகாந்திரமும் இல்லாமல் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கும் பொழுது அந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இன்று இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இங்க இன்பதுரை அவர்கள் வந்து தொடர்ந்து வாதங்களை வைத்துக் கொண்டே இருந்தால் விடவே இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீதித்துறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததாக சிபிஐக்கு நாங்க போலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்களாம். எப்படி போலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்பதுரை வைத்த வாதங்களை வைத்தும் இடி கொடுத்த அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா அவர் நீதிபதி அவர்களும் வந்து எதுவும் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். ஏன்னா சிபிஐக்கு கொண்டு போறதுக்கோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கோ எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. இடி கொடுத்த பாத்தீங்கன்னா அனைத்து ஆதாரங்களுமே போதுமானது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப கட்ட விசாரணை வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கே.என். நேரு சைடுல வந்து விவாதங்கள் வச்சிருக்காங்க. ஆனால் இன்பதுரை அவர்கள் விடவே இல்லை. ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா முழுமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முகாந்திரமும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இடி கொடுத்த அனைத்து ஆதாரங்களையும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம். நீங்களும் பார்த்து விட்டீர்கள். திரும்ப எதற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து ஆரம்ப கட்ட விசாரணை தேவை அப்படின்ற விசாரணை வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இந்த விவாதங்கள் காரசாரமா போய் கொண்டிருந்த சமயத்துல நீதிபதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களின் காதுகளில் தேன் ஊற்றுவதை போல ஒரு இன்ப செய்தியை சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சட்ட ரீதியாக கே.என். நேரு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அத்துடன் ஊழல் செய்த ஆவணங்களை எல்லாம் அதோட சேர்க்க வேண்டும் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிட்டார். உடனே இதை செய்ய வேண்டும் அப்படின்ற உத்தரவும் அதுவும் ஆணையிட்டிருக்காரு. இதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரவு இதுக்கு முன்னாடி எல்லாம் உத்தரவிட்டு இருந்தாங்க. இப்போ ஆணையை பிறப்பித்திருக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா கே.என். நேரு நடுங்கிட்டு உட்கார்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக கே.என். அவர்கள் விசாரிக்கப்பட்டு எங்க போவாரு? நம்ம நினைத்தபடியே திகார் ஜெயிலு தான். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. அதாவது அப்படியே தள்ளிக்கிட்டே போயில நினைச்சிருப்பாங்களாட்டுக்கு. அதுல வந்து ஆதி நாராயணன், அதாவது கே.என். நேரு தரப்பிலிருந்து ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இவர் வந்து, அதாவது இன்பதுரை வழக்கு தொடர்ந்தவர் இன்பதுரை அவர்கள் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவர். இவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பரப்பும் விஷயங்களே பண்ணிக்கிட்டே வராரு. இதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி ஒரே அடியை அடிச்சிட்டாங்க. இப்போ யாருதான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றது? எதிர்கட்சியில் இருக்கவங்க தொடர்ந்தாங்க அப்படின்னா அதுல முகாந்திரம் இருக்கா இல்லையா, ஆதாரங்கள் இருக்கான்னு தானே பார்க்க வேண்டும். அதை அப்படியே ஓரம் கட்டுங்க. இங்க இப்போ வந்து கரண்ட்ல இருக்க விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லி இப்ப இருக்கிற விஷயங்களை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆதி நாராயணன் முகம் தொங்கி விட்டார் அப்படின்ற விஷயங்களும் வெளிவருகிறது. இப்போ ஆதி நாராயணன் வந்து வழக்கு தொடர்ந்தார்ல, மனு செய்தார்ல, அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது கே.என். நேரை காப்பாற்றுவதற்கு மனு செய்த அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்போது கிடைத்த தகவல் என்னன்னா, கே.என். நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போய்விட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை. இடி அதன் வேலையை தரமாக செய்து விட்டது, செய்ய போகிறது. எத்தனை நாள் நீங்க ஊரை ஏமாத்திட்டு இருப்பீங்க? நீதிமன்றமும் உங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நல்லாவே தெரிகிறது. ஆனால் இன்பதுரை அவர்கள் வந்து ஆதாரங்களை தரமாக வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல்
இடி எல்லா விஷயங்களையுமே நேரு வீட்டில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கிருந்த எடுத்த ஆவணங்களை வைத்துக் கொண்டுதான் கடிதம் அனுப்பியது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. இதுதான் முக்கிய பாயிண்டாக நீதித்துறை எடுத்துக்கொண்டது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேரு வயிறு கலக்கி கொண்டு இருப்பது நன்றாகவே தெரிகிறது. இன்னும் அடுத்தடுத்த அமைச்சர்கள் எல்லாம் உள்ள வர இருக்கிறாங்க. ஆழத்தை எடுத்து வரவேற்போம். 2026 சம்பவம் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் முகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.